KFC. Okay, let's start. Good. First, curd போட்டுக்கணும். அப்புறம் அடுத்தது எக் ஒரே ஒரு எக் வந்து உடைச்சி போட்டுக்கலாம். தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டிருக்கனால கொஞ்சமாக பெப்பர் போட்டுடலாம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 hours மேரினேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் மேரினேட் பண்ணணும். அதுக்கு 3 hours மேரினேட் பண்ண முடியலன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் வந்து நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கணும். நான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போய் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் மேரினேட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு ஆட்டா மாவு போட்டுக்கணும். மைதாவும் போடலாம், ஆட்டாவும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ ஆட்டா போட்டுக்கிறோம், ஆட்டா மாவு. அப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும். அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து நம்ம ஃப்ளார் மிக்சரில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்து ஐஸ் வாட்டரில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்து திருப்பியும் நம்ம ஃப்ளார் மிக்சரில் கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 2 times பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளேக் மாதிரி வந்த அப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். ஓகே, நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். Must try. Yummy, must try.